புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தினோட ஹைட்ரஜன் ஸ்டார்ட் அப் எக்ஸ்போவில் மத்திய அரசே நம் தமிழ்நாட்டிலிருந்து இவர்களை அழைத்து தண்ணீரில் எரியும் அடுப்பை காட்சிப்படுத்த வச்சிருக்கு. பிரதமரின் அறிவியல் ஆலோசகருக்கும் செயல்முறை விளக்கமானது காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடித்தவர் யார், இதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றி நம்ம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இதை கண்டுபிடித்தவர், அதாவது தண்ணீரில் எரியக்கூடிய இந்த அடுப்பை கண்டுபிடித்த தமிழர் ராமலிங்கம் கார்த்திகேயன். இவருடைய ஊர் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் அப்படிங்கிற ஒரு ஊர். இவர் ஹைட்ரஜன் பற்றி தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து வந்தார். இந்த ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் தற்போது ஹைட்ரஜன்ல, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் இயங்கக்கூடிய அடுப்பினை கண்டுபிடித்திருக்கின்றார். உலகிலேயே முதல் முறையாக நீரில் எரியக்கூடிய பர்னருங்க. அதாவது வெளிநாடுகள்ல நமக்கு தெரியும் ஹைட்ரஜனை பயன்படுத்தி பொது போக்குவரத்து, அதாவது ரயில்களை இயக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது முதல் முறையாக டொமஸ்டிக் பயன்பாடு, அதாவது நம்ம வீட்டில் ஹைட்ரஜனை, அதாவது தூய தண்ணீர் மூலமாக நாம் அதை எரிய வைத்து நெருப்பு நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை எரிசக்தியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு இவர் நிரூபித்திருக்காரு. இதற்கு அவர் வைத்திருக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? ஹாண்ட் கேஸ் ஜெனரேட்டர் அப்படின்னு இதுக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார். இவங்க என்ன சொல்றாங்கன்னா 5 லிட்டர் தண்ணியில மொத்தம் 6 மாத காலம் இந்த அடுப்பானது எரியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பாருங்க, ரொம்பவே ஆச்சரியகரமான ஒரு விஷயம். வெறும் 5 லிட்டர் தண்ணீர் போதுங்க, 6 மாத காலம் இந்த அடுப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு செலவு மிகவும் குறைவாக ஆகும் பாருங்க. உலக அளவில் பொதுவாக ஹைட்ரஜன் தயாரிப்புக்கு ஒரு கிலோவுக்கு 350 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் செலவாகுதுங்க, நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த ஹாங் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தயாரிக்க, உற்பத்தி செய்ய 150 ரூபாய் மட்டுமே செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுல 2 பர்னர் அடுப்புங்க. சராசரியா ஒரு வீட்டுல 2 பர்னர் அடுப்பு கொண்ட ஒரு இதை நம்ம பயன்படுத்தும் போது மாதத்திற்கு வெறும் 100 ரூபாய் மட்டுமே செலவாகும் என்று இவர்கள் சொல்கிறார்கள். இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன தெரியுமா? முழுக்க முழுக்க 100% நீர் மட்டுமே இதில் பயன்படுத்தப்படுகின்றன. குறைந்தபட்சமாக 100 டிகிரியிலிருந்து 100 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 2800 டிகிரி செல்சியஸ் வரை தேவைக்கேற்ப இதை வந்து இந்த வெப்பநிலையானது நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு வீட்டில் நமக்கு சமைக்கணும்னா மிகப்பெரிய டிகிரி செல்சியஸ் வெப்பம் நமக்கு தேவைப்படாது. ஆனால் இதுவே தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான டிகிரி செல்சியஸ் வெப்பமானது அங்கு பயன்பாட்டில் இருக்கு, அங்கு நமக்கு தேவைப்படுகின்றது. அதனால டொமஸ்டிக் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி மிக குறைவான அளவு வெப்பமும் இதில் கிடைக்கும், தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக அதிகமான வெப்பமும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். தேவைக்கேற்ப உற்பத்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பு. இதை சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் எல்லாமே கிடையாதுங்க. வழக்கமான ட்ரெடிஷ்னல் எரிபொருள் இருக்கிற மாதிரி கார்பன் மாசு இதில் இல்லை. இது மட்டும் இல்லாமல் தீப்பிடிக்காது. எல்பிஜி சிலிண்டர்ல உதாரணம் சொல்றாங்க பாருங்க, சமைக்கிறதுக்கு உதாரணமா ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. இந்த ஹாங் அடுப்புல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக